நீங்க தனிமையா இருக்கும்போது என்ன உணர்ந்தீங்க மேம்? ஏன்னா, அப்போ உங்க கூட ஹஸ்பண்டும் இல்ல. உங்க பசங்களையும் ஹாஸ்டல் அனுப்பிட்டீங்க. ஸோ அந்த தனிமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா பசங்க தான். பசங்க மெயின் மட்டும் தான். வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறது 2 குட்டீஸ். ஏன்னா, இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு அம்மா இருக்காங்கன்ற அந்த நம்பிக்கையில தான் எந்திரிக்கிறாங்க. அம்மா பார்த்துக்குவாங்க அப்டின்ட்டு. இன்னமும் என் பையன் வந்து என்ன டிபெண்ட் பண்ணுவான். ஆ. அம்மா நான் என்ன பண்றேன்? பாப்பா வந்து அந்த அளவுக்கு என்ன இது பண்ண மாட்டா. அவளே தனியா இது பண்ணுவா. இவன் ஒவ்வொரு விஷயமும் என்ன கேட்டு கேட்டு செய்வான். அம்மா நம்ம இது பண்ணலாமா? அத பண்ணணுமா? அப்படின்னு கேட்டு செய்வான். ஸோ அந்த மாரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா ம். இருக்கணும். இத தான் யோசிக்க தான். அதே மாரி நான் ரொம்ப பிஸியாவே இருப்பேன். ம். இப்ப தான் காம்படிஷன்லாம் ஹெவி ஆச்சு. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனாக்கு ம். முன்னாடியெல்லாம் எனக்கெல்லாம் உட்கார கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். இப்ப கொஞ்சம் ஓகே தான். பட் ஆனா வந்து அப்ப அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நின்னு பேச கூட எனக்கு யார்ட்டயும் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு நான் பிஸியா வச்சுக்கிட்டேன். என்ன உங்கள நான் நீங்களே. பிஸியா வச்சுக்கிட்டதால, எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் எனக்கு சரியா தெரியல.